முட்டம் போ. பாலாஜி கணேஷ். இந்த மண்ணில் எத்தனையோ ஆலயங்கள் பராமரிப்பில்லாமலோ, கால மாற்றத்தாலோ, அந்நியர் படையெடுப்பாலோ, அறிய முடியாத ஏதோ ஒரு காரணத்தாலோ சிதைந்து போன நிலையில் காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஓர் ஆலயம்தான் மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் என்ற சிறிய கிராமத்தில் அமைந்துள்ள மகாபலீஸ்வரர் கோவில். இது 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பல ஆண்டுகளாக குளக்கரையில் வெட்ட வெளியில் ஊரையின்றி மழையையும் வெயிலையும் தாங்கிக் கொண்டிருந்த மகாபலீஸ்வரரின் லிங்க மூர்த்தத்தையும் அம்பாளையும் மீட்டெடுத்து கொட்டகை அமைத்து பீடம் கட்டி லிங்கத்தை இருத்தி நாகாபரணம் சூட்டி அம்பாளுக்கு கவசங்கள் சாத்தி பக்தர்கள் வழிபட வழிவகை செய்துள்ளனர். ஒரு புண்ணியவான் கொட்டகையில் இருந்து அருள் பாலித்தாலும் பக்தர்களின் குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்யும் பெரும் வரப்பிரசாதியாக திகழ்கிறார் மகாபலீஸ்வரர். மகாவிஷ்ணு வாமன உருவத்துடன் வந்து 3 அடி நிலம் கேட்டு மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அழித்தார். ஐஸ்வர்யங்களை இழந்த மகாபலி பின்னர் முட்டம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த பழமையான சிவாலயத்தில் சிவ வழிபாடு செய்ததாகவும் அதன் மூலம் இழந்த செல்வங்களை மீட்டதாகவும் புராண வரலாறு கூறுகிறது. மேற்கு நோக்கி காட்சி தரும் ஈசன் விசேஷமானவர் என்றும், இழந்த சொத்துக்களை மீட்டு கொடுப்பார் என்றும், வாழ்வில் மங்களங்களை அருள்வார் என்றும் சொல்லப்படுகிறது. மகாபலீஸ்வரரும் இங்கு மேற்கு நோக்கித்தான் காட்சி தருகிறார். அருகில் பெரியநாயகி அம்மனும் அருள் பாலிக்கிறார். இத்தலத்தில் வழிபட வருபவர்களுக்கு விபூதி பிரசாதத்துடன் ஒரு ருத்ராட்சமும் சிவபுராண 108 போற்றி புத்தகமும் வழங்கப்படுகிறது. எங்கே இருக்கு? மயிலாடுதுறையில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் முட்டம் மகாபலீஸ்வரர் கோவில் உள்ளது. தரிசன நேரம். ஆலயத்தின் அருகிலேயே அர்ச்சகர் வீடு இருப்பதால் எந்த நேரம் சென்றாலும் அவர் உங்களுக்கு சுவாமி தரிசனம் செய்து வைப்பார். நன்றி, வணக்கம்.